இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரி, உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் துன்பமே வராது. அப்படிப்பட்ட செய்தி தான் இன்றைக்கு செய்தி. கவனமாக பாருங்கள். அதை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு துன்பமே வராது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? வராது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். இன்பத்திலும் துன்பம், துன்பத்திலும் இன்பம். இன்பத்திலும் துன்பம், துன்பத்திலும் இன்பம். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. இது இல்லைனாக்கா லைஃப் கிடையாது. எனக்கு இன்பமாக வாழ்க்கை, துன்பமே வேண்டாம் யாராலும் இருக்க முடியாது. அது கிடைக்காது உங்களுக்கு. ஆகவே இன்பமும் துன்பமும் நம் வாழ்க்கையிலே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு துன்பமே இன்பமே லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை. என் அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராத நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். என்னையா அது? நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, நல்லதான் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி துன்பம் வந்தது? நன்மை தான் செய்கிறேன், எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன், பணம் கேட்டால் கொடுக்குறேன், ஏழை பிள்ளைங்கள் படிப்பு செலவு கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று வியக்காதீர்கள். வியக்காதீர்கள். என்ன செய்யணும் அதுக்கப்புறம்? மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இணைந்து பங்கு கொள்கிறீர்கள் என மகிழுங்கள். மகிழ்ட்டுங்க, சந்தோஷப்படுங்க. எப்படி பண்ணணும்? கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவருடைய துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அப்படி நினைத்து நீங்கள் மகிழுங்கள். அப்படி நினைச்சாதான் உங்களுக்கு லைஃப்பில் இன்பமே இருக்கும், துன்பம் வராது. 2 வழி போக்கங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் கொஞ்சம் நல்லா இருப்பான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கான்னு வச்சுங்களேன். 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு பேக்கை. 2 பேர் திங்ஸும் அதுக்குள்ளே இருக்குது, செம வெயிட்டு. ஒருத்தன் மட்டும் தூக்கிட்டே போகிறான். கொஞ்சம் தூரம் போகிற பிறகு தூக்கிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போன பிறகு அடுத்தவன் என்ன பண்ணுறான்? கூட சுமையை நானும் தூக்கிட்டு வரேன், எவ்வளோ தூரம் நீ நடப்ப, என்னால் முடியாது அப்படின்றான். என்னால் முடியாதியா, நானே தூக்கிட்டு வரேன். என்னால் முடியாதானே, நான் தூக்கிட்டு வரேன், நீ எப்படி தூக்குவ, என்னால் முடியாது அப்படின்றான். ஆனால் பரவாயில்ல, கொடு, நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ என்று அந்த சுமையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி அவன் சுமந்துக்கிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போன பிறகு சுமக்க முடியல அவனால். உடனே என்ன பண்ணுறான்? கொடு என்கிட்ட, நான் தான் சொன்னல உன்னால் முடியாதுன்னு, எதுக்கு நீ சுமக்கிற, உன்னால் முடியாது, கொடுத்துரு என்று பிடுங்கி கொடுக்கின்றான். அவங்ககிட்ட சுமையை வாங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய துன்பங்களை நாம் கேட்டு வாங்க வேண்டும். நாம் அவருடைய துன்பங்களை கேட்டு வாங்க வேண்டும். உமது பாடுகளை நான் கொஞ்சம் கொடுக்க ஆண்டவரே, நான் சுமக்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் சுமந்து போவீங்க, உங்கள் துன்பங்களை நான் கொஞ்சம் கொடுங்க என்று நீங்கள் கேட்டு வாங்கினால் என்ன ஆகும்? அந்த வழி போக்க மாதிரி தான். கொஞ்சம் தூரம் தான் அது சுமக்க போவோம், திருப்பி அவன் வாங்கிக்குவோம். அதே போல் நீங்கள் ஆண்டவர் சுமையை கேட்டு வாங்கினால் அந்த சுமை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப தூரம் இருக்காது, ரொம்ப நாள் இருக்காது. 2 நாள் 3 நாளில் அது சரியாயிடும். அந்த துன்பம் நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் துன்பமே வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அந்த துன்பம் லைஃப்லாம் உங்களுக்கு வராது. ஏன் வராது? அவருடைய துன்பங்களை நீங்கள் கேட்டு ஷேர் பண்ணி பகிர்ந்து அனுபவித்தீர்கள். அப்போ என்ன பண்ணுறாரு? அவரே போதும் என்று உங்கள்கிட்ட வாங்கிக்கிறார். நீ உன்னால் போதும் சுமக்க முடியாது, கேட்டேன், ஆசைப்பட்டு கேட்ட, ஓகே, துன்பத்தை நீ கேட்ட, யாரும் இது போல கேட்டதில்லை என்று அதற்கு அந்த சுமையை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையுமே தருகின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வழிபோக்கான்ட்டு என்ன பண்ணுறான்? பிடுங்கிறான், போதும் உன்னால் முடியலன்னு. அதே போல தான் நான் ஆண்டவனிடம் கேட்டு வாங்கிய சுமையை அவரே சிறிது காலம் எடுத்து விடுவார். அதன் பிறகு நமக்கு துன்பமே இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அப்போ எப்படி நினைக்க வேண்டும்? மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இணைந்து பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்போ என்ன ஆகும்? அந்த சுமையை நீங்கள் வாங்க போது, இந்த சுமை ஆண்டவன் வந்ததுயா, நான் சந்தோஷமாக வைத்துக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, ஐயா என்ன கொடுத்த ஆண்டவர், நான் என்ன தப்பு பண்ணேன், பாவம் பண்ணேன் என்று நீங்கள் புலம்பக்கூடாது. மாறாக எண்ணி மகிழுங்கள். அப்படி மகிழும் போது என்னாகும்? கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளைகள் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் மாட்சி, க்ளோரி,
என்று மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரு ஊகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் மாட்சினா என்ற நீங்கள் அவருடைய சுமையை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் மாட்சி ஒன்று வெளிப்படும். மாட்சினால் அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை, பிரசன்னம் இதெல்லாமே வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? அவருடைய துன்பங்களை ஏற்று மனமாற ஏற்றுக்கொண்டு இருந்தால் கிறிஸ்து வெளிப்படும் வேளையில் அவருடைய மாட்சி வெளிப்படும். அவருடைய பிரசன்னம், ஆசீர்வாதம், வல்லமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். துன்பமே கிடைக்காது. துன்பமே கிடைக்காது. எப்படி கிடைக்காது? அவருடைய துன்பத்தை நீங்கள் கேட்டு வாங்கி ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது இது எப்படி யோசிக்காம கிறிஸ்துவின் துன்பங்களை நான் பங்கு கொள்கிறேன் என்று எண்ணி மகிழுங்கள். அவ்வாறு மகிழும் பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளைகள் உங்களுக்கு என்றுமே துன்பம் இருக்காது. ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் உங்கள் மீது வசைமொழி கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. யூ ஆர் எ லக்கி மேன். எதுக்கு? கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் துன்பப்படும் போது திட்டுவான், உனக்கு ஏன் அந்த வேலை, குடும்பமாக அதை பாரு, வேலை போனோமா அந்தமா படுத்தமா தூங்கணுமா சாப்பிட்டோமா, இது சும்மா பயன்படுத்திக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போகிறேன், அங்கே போய் அதை செய்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு தேவையா இதெல்லாம் என்று நம்ம திட்டுவாங்க. வசைமொழி கூறுவார்கள், திட்டுவாங்க. பெரிய இது மாதிரி பண்ணுற, பெரிய இவன் மாதிரி பண்ணுற, யோக்கியன நீலாம் என்று நம்மை பற்றி வசைமொழி கூறுவார்கள். அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. யூ ஆர் எ லக்கி மேன். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விண்ணகத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தால் உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, உனக்கே இந்த வேலை, அதுக்கெல்லாம் ஃபாதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று உங்களை திட்டும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். த ஹோலி ஸ்பிரிட் ஷேவ் யுவர் பாடி. இந்த பாடியில் என்ன ஆகும்? தூய ஆவியார் ஸ்டே பண்ணிடுவார், பர்மனெண்ட்டாக தங்கிடுவார், அது போக மாட்டார் அதுக்கப்புறம். அப்படி ஏனென்றால் நீ உன்னை ஆண்டு எல்லாத்தையும் திட்டி வாங்கிக்கிட்ட. கிறிஸ்துவின் துன்பங்களில் நீ ஏற்று பாடுபடும் பொழுது உங்களை திட்டுவாங்க, பேசுவாங்க, கேளனம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, திட்டினாக்கா தேங்க்யூ, கண்டபடி திட்டுவான், தேங்க்யூ சொன்னீங்கன்னாக்கா எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி தான் கோவந்தாலும் அடக்கிக்கணும். தேங்க்யூன்னு சொன்னாதான் உங்களுக்கு நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் மாட்சி மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். ரொம்ப நல்லவன்டா, என்ன திட்டாலும் வாங்கிக்கிறான் என்று நினைப்பார். அப்பொழுது தூயாவே நம்ம தங்கும், நம்மளை விட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆனால் இப்போ எந்த மாதிரி துன்பம், எப்படிப்பட்ட துன்பம்? எல்லா துன்பத்துக்கும் கொடுக்க மாட்டார். இதை பாருங்க. ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்களில் நீங்கள் கொலைகாரனாகவோ, பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ, திருடராகவோ இருப்பதால் வந்தவையாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நீங்கள் பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ, திருடராகவோ, கொள்ளைக்காரராகவோ இருக்கக்கூடாது. நான் திருடி ஏன் அவனுக்கு கஷ்டப்பட துன்பம் வந்ததேன், நான் திருடிட்டேன், என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அடின்னு அடிச்சுட்டாங்க, உடம்புலாம் காயம், இது துன்பமா? இது கிறிஸ்துவின் துன்பமா? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை. இந்த துன்பம் கிடையாது, இந்த துன்பம் கிடையாது. அடுத்ததாக பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவும். பிறர் காரியங்கள்லாம் குடும்பத்தை கெடுக்கிறது, ஆஃபீஸில் அவனை பற்றி சொல்கிறது, இவனை பற்றி அங்கே சொல்கிறது, இப்படி இல்லாததையும் ஃபுல்லாக சொல்லி பிறர் காரியங்களில் தலையிடுறதுன்னா இதான். அங்கே குடும்பத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்குறது, ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இங்கேருந்து அங்கே சொல்கிறது, அவனை பற்றி இங்கே சொல்கிறது, இந்த மாதிரி செயல்களில் செயல்பட்டால் உங்களுக்கு துன்பம் தான் வரும். அவனை பற்றி போய் சொல்கிறான், ஆஃபீஸில் சும்மா விட்டுருவானா, வேலையை விட்டு தூக்கிடுவான். குடும்பத்தை குழப்பம் பண்ணுற, அடுத்த தடவை வீட்டுக்குள்ள சேப்பானா விரட்டி விட்டுருவான். சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, ஓடிப்போ, என்ன பண்ணுற நீ என்று விரட்டி விட்டுருவாங்க. இதுதான் குடும்பத்தில் குழம்பமும் பிறர் காரியங்களில் தலையிடுவது. இப்படி செய்தவர் இப்படிப்பட்ட துன்பங்களால் வரலாம். இந்த துன்பங்கள் அல்ல. எனக்கும் துன்பம் வந்துச்சு, இது கிறிஸ்துவின் துன்பமா? இது கிறிஸ்துவின் துன்பமா? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை. ஹல்லேலூயா. அதே போல இப்படிப்பட்ட துன்பங்கள் தான், இப்படிப்பட்ட துன்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் துன்பமா? இது நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது துன்பம் அல்ல. இது துன்பம் என்று சொல்ல முடியாது, இது இன்பம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக கூடாது.
கண்டிப்பாக உள்ளது. என்ன தண்டனை? பிறர் காரியங்கள் தலையிடக்கூடாது, திருடராக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட துன்பங்களால் வந்தவையாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்துவாக இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. கிறிஸ்டினா என்று சொல்லுவாங்க சில பேருக்கு. இப்போ ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இல்லையா? காரணம் என்ன? எல்லாம் நாம வருவச்சிக்கிறது தான். நம்மளே கேவலமாக பேசுகின்றார்கள் என்றால் நாம் செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு செயல்கள் யூடியூப்பில் ரொம்ப ஒரு பார்க்கவே வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி கடவுளுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டு தங்களை புகழ வேண்டும், தங்கள் பார்க்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் இதை கிறிஸ்தவர்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அவங்களை திட்டத்தான் செய்வான். வாழ்த்துவான். அவனை போய் உன்னை வாழ்த்துவானா? திட்டத்தான் செய்வான். அதற்காக ஆகவே நீங்கள் நன்மை செய்தும் கிறிஸ்தவ நன்மை செய்தும் உங்களை திட்டினால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அதற்காக நீங்கள் அதன் போட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். நீங்கள் நல்ல செய்தியாக திட்டுறனா, என்னையா நீ போதகன்ற, என்ன பேர் பாஸ்டர்ன்ற, என்ன ஃபாதர்ன்ற, சிஸ்டர்ன்ற அப்படின்ட்டு திட்டுவாங்க நம்மளை. எல்லாம் வெளிவேசம் போடுறாங்கய்யா, எல்லாம் வெளிவேசம் போடுறாங்க என்று நம்மளை திட்டுவார்கள். அவ்வாறு திட்டும் பொழுது கடவுளை போற்றி புகழுங்கள். ஆண்டவர் போற்றி புகழணும். ஆண்டவரே திட்டுறாங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் கடவுளை போற்றி புகழ்ந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். துன்பங்கள் பல வகையான துன்பங்கள் இருக்கின்றன. நம்ம செய்கின்ற பாவங்களினால் நமக்கு துன்பம் வரும். இந்த துன்பங்கள் என்ன? நாம் அந்த பாவத்தில் செய்த துன்பங்கள், நம் பாவங்களால் செய்கின்ற தவறால் வந்த துன்பம். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா, திருடராகவோ பிற காரியங்களில் தலையிடுபவராக இருந்தால் அதனால் நமக்கு துன்பம் வரும். அந்த மாதிரி துன்பத்தெல்லாம் இல்லை. எந்த மாதிரி துன்பத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுவார், உடனே எடுத்து போடுவார். எடுத்து போட்டு ஆசீர்வதிப்பார். அது என்ன துன்பம்? நம்ம சொன்ன பார்த்தீங்களா? ஆண்டவருடைய துன்பத்தை நாம் கேட்டு வாங்க வேண்டும். நமக்கு துன்பமே வேண்டாம், வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவரின் பாடுகளை நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு வாங்கணும். அந்த வழிபோக்கன் மாதிரி கேட்டு வாங்கணும். குடியா சுமைய எவ்வளோ நேரம் நீ தூக்கிட்டு போவேன், நான் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு போகிறேன் என்று தூக்கி கொண்டு போகும்போது என்ன செய்கிறான்? உடனே கொஞ்சம் வாங்கிக்கிறான். உன்னால் முடியாதுல்ல, கூட நான் எடுத்துக்கிறேன் என்று திரும்பி வாங்கிக்கிறான். அதே போல தான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சுமையை நாம் கேட்டு வாங்க வேண்டும். என்று கேட்டு வாங்கினால் அவர் நம்ம கொடுப்பார். கொடுத்த உடனே நம்ம தள்ள கட்ட மாட்டார். கேட்டில்ல, இந்த வச்சுக்கோ, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டார். அனுப்புவின்னு சொல்ல மாட்டார். மாறாக உடனே எடுத்து போடுவார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவன் தாங்க மாட்டான் என்று. உடனே வாங்கிடுவார். அந்த வழிபோக்கன் மாதிரி வாங்கிடுவார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துன்பமே இருக்கக்கூடாது, இன்பமே வேண்டும் என்றால் அவருடைய துன்பங்களை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் என்றுமே துன்பம் இராது, இன்பமே கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். கஷ்டமாக இருக்கும், இன்பமே வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? என்னையா அது எப்போ கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது? அந்த துன்பம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்கிற செயல்களால் வர துன்பங்கள். மாறாக ஆண்டவரிடம் கேட்டு வாங்குகின்ற துன்பம். துன்பத்தை துன்பத்தால் தான் விரட்ட முடியும், முல்லை முள்ளாதான் எடுக்க முடியும் என்று சொல்ல இருக்கீங்க. அதே போல் உங்களுக்கு துன்பமே வந்து கொண்டிருக்கா, எப்போதும் கஷ்டமாக இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? ஆண்டோடைய துன்பங்களை கேட்டு வாங்கணும். நீங்களே கேட்கணும். வலுக்கட்டாயமாக கொடுங்க ஆண்டவரே, எனக்கு துன்பத்தை, உங்களுடைய பாடுகளை எனக்கு கொடுங்க. சும்மா துன்பத்தை கொடுனா வேற ஒன்று கொடுக்க மாட்டார். அவருடைய பாடுகளை சிறிதால் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. மனமாற கேட்கணும், அரகுறைய மனசாக கேட்கக்கூடாது. மனமாற கேட்டால், ஏற்றுக்கொண்டால் கொடுப்பாரு. சுமந்து கொள்ள வேண்டும். உடனே பயப்படக்கூடாது. பெரும் சுமையை கொடுத்துறாரு, நம்ம கேட்டு வாங்கிட்டோம், ஐயோ இது எப்போ எடுப்பாலும் தெரியலையே என்று பயப்படக்கூடாது. அந்த வழிபோக்கன் என்ன பண்ணுறான்? உடனே வாங்கிடுறான் அவங்ககிட்டருந்து. ஆனால் சுமக்க முடியல. அதே போல் நீங்கள் மனமாற சந்தேகத்தோடு, மனமாற ஒரே மனதோடு கேட்டு, சந்தேகம்லாம் மகிழ்ச்சியோடு கேட்டு வாங்கினால் ஆண்டவர் நமக்கு அந்த சுமையை கொடுப்பார். கொடுத்த பிறகு அப்படியே விட்டுற மாட்டார். கேட்டில்ல, வச்சுக்கோ போ அப்படின்னு விட்டுற மாட்டார். மாறாக கொஞ்சம் நேரம் தான், 3 நாள் எடுத்துருவார் அந்த துன்பத்தை. அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையிலே துன்பமே இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அப்படிப்பட்ட நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவனுடைய துன்பத்தை நீங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்றுமே துன்பமே இராது, இன்பமே கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இது ஒரு அருமையான செய்தி இல்லையா? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய செய்தி தான்.
பணக்காரனாகட்டும் ஏழையாகட்டும் இல்லையா, எல்லாரும் கேட்பாங்க. பணக்காரன் மட்டும் என்ன ஜாலியாக இருக்கானா? அவனுக்கு அந்த இன்பமே துன்பமே இல்லையா? இருக்குது. அவனுக்கு நம்மளோட அதிகம் துன்பம் தெரியாது நமக்கு. ஆகவே வாழ்க்கையிலே நீங்கள் என்றுமே சந்தோஷமாக துன்பமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகின்றேன். கண்களை மூடான எங்கள் அன்பான தந்தை இறைவாமை போற்றுக்கும் துதிக்கும் நாம் ஆராதிக்கட்டும். இதோ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். துன்பமும் இன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. இன்பமே மட்டும் போது என்று நாங்கள் இருக்காமல் உமது பாடுகளில் நாங்கள் பங்கு கொண்டு அந்த துன்பத்தை ஏற்று வாழ்ந்தால் எங்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே இன்பமே கிடைக்கும் என்ற செய்தியை கேட்டோம். எங்களுக்கு உங்கள் துன்பங்களை கொடுத்து ஆசீர்வதித்துள்ளோம். நீங்கள் சுமந்த சுமைகளை எங்களுக்கு தந்துள்ளோம். எவ்வளவு காலம் நீங்களே சுமந்து கொண்டிருப்பீர்கள். சிறிதளவு எங்களுக்கு கொடுத்துள்ளோம். எங்களை கொடுத்து ஆசீர்வதிலும் என்று மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டு கிளியெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து பணியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பான தந்தையே, ஆமேன்.